அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அருமையான பெருமக்களே, அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் ஓதுகிறோம். அல்லாஹு தஆலா ஸலவாத்தும் சலாமும் ஓதுங்கள் என்று சொல்கிறான். வசல்லிமு தஸ்லீமா. இந்த சலாமுடைய விஷயத்தில் பல பேர் குறைபட்டு கொள்கிறார்கள். பள்ளிவாசலிலே சலாம் ஓதலாமா என்று. பல ஊர்களிலே ஜுமா தொழுகைக்கு பிறகு பள்ளியிலேயே கூடி எழுந்து நின்று சலாம் ஓதுகிற தன்மை உண்டு. அதை சில பேர் குறைபட்டு பள்ளிவாசலிலே ஓதலாமா என்று கேட்கிறார்கள். இது எவ்வளவு தவறான கேள்வி, அறிவீனமான கேள்வி என்பதை அவர்கள் உணர்வதில்லை. ஏனென்றால் தொழுகையிலேயே அல்லாஹு தாலா சலாமை வைத்திருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று சொன்னால்தான் தொழுகையே பரிபூர்ணமாகும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் ஓதவில்லையானால், சலாம் சொல்லவில்லையானால் தொழுகை பரிபூர்ணமாகாது. அதிலும் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி சொல்லித் தருகிறார்கள் என்றால், ஏதோ சலாம் அத்தஹியாத் ஓதிக்கொண்டு போவது போல அல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதாக அவர்களின் திருத்தோற்றத்தை முன்னிறுத்தி நேரடியாக அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, மாணவியே நாயகமே உங்கள் மீது எங்களுடைய சலாம் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்ல வேண்டும். சலாம் ஓதுவதல்ல, ஓதிக்கொண்டு அத்தஹியாத்தை ஓதிக்கொண்டு போவது போல நம்முடைய கவனம் ஒரு புறத்தில் இருக்க ஓதிக்கொண்டு அப்படி அல்ல, நேராக அவர்களை நினைத்து சலாம் சொல்ல வேண்டும் என்பார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்போ இதை பள்ளிவாசலில் ஓதலாமா என்று கேட்கிறவர்கள் பள்ளியிலே தொழுகையிலேயே ஓதுகிறோம். இன்னொரு செய்தி என்னவென்றால், இறை இல்லம் என்போம். மஸ்ஜித், பள்ளிவாசல் என்றால் இறை இல்லம், இறைவனுடைய வீடு என்று பொருள். ஆனால் நாம் அப்படி பள்ளிவாசலுக்கு உள்ளாலே செல்லும் போது ஓதுவதற்கான ஒரு துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் அது போர்டு போடப்பட்டிருக்கும். மஸ்னூன் துஆ கிதாபுகளிலே இருக்கிறது. எப்படி என்றால், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக, வலது காலை முன்வைத்து யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்து விடுவாயாக என்று துஆ எல்லா பள்ளிகளிலும் இருக்கிறது. கிதாபுகளிலும் மஸ்னூன் துஆக்களில் எல்லாம் பிரிண்ட் போட்டிருக்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை இல்லத்திற்குள்ளாலே மஸ்ஜிதிற்குள்ளாலே செல்லும் போது என்ன சொல்லுவார்கள் என்பதை பிவி ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா, அபூ தாவூதிலே இந்த செய்தி பதிவு பெற்றிருக்கிறது. பிஸ்மில்லா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் உள்ள நுழைவதாக இருந்தால் முதலில் வலது காலை வைத்து பிஸ்மி சொன்னவர்களாக, பிஸ்மில்லா வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது சலாம் சொன்னவர்களாக, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அப்படி சொன்ன நிலையில் தான் பள்ளிவாசலுக்குள்ளாலே செல்ல வேண்டும் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடு. ஆனால் யாருக்கு சலாம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும்? அல்லாஹ்வின் பெயரை முன்னிறுத்தி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லியவாறு செல்ல வேண்டும். பிஸ்மில்லா வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அதற்கு பிறகுதான் வஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக, அதற்கு பிறகுதான் இறைவா என்னை மன்னிப்பாயாக, ரஹ்மத்துடைய வாசலை திறந்து விடுவாயாக என்பது. அதே போல பள்ளியிலிருந்து வெளியிலே வரும்போதும் கூட சலாம் சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டுத்தான் வெளியிலே வர வேண்டும். ஏனென்றால் உள்ளே போகும்போதும் அவர்களுக்கு சலாம் சொல்லி போக வேண்டும், வெளியிலே வரும்போது அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டுத்தான் வர வேண்டும் என்கிற ஆதாரபூர்வமான ஹதீதுகள் இருக்க, இந்த செய்திகள் ஏனோ நம்முடைய மக்களினுடைய கவனத்தை விட்டு திசை திருப்பப்பட்டு இன்றைக்கு பள்ளிவாசலிலே மௌலிது ஓதலாமா, சலாம் ஓதலாமா என்றெல்லாம் கேட்கப்படுகிறது. எனவே அல்லாஹ்வினுடைய இல்லம் இறை இல்லம் என்பது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லுவதை கொண்டு உள்ளே நுழைந்து அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு வெளியிலே வருவதன் மூலமாகத்தான் அந்த ஹக், அதனுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக ஆகிறோம் என்கிற இந்த நிகழ்வை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் கேட்டதன்படி நம்முடைய வாழ்வை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய நர்பாக்கியத்தை நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.